ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. நான் உங்கள் பாஸ்டர் ஜான்சன், வேட் ஆஃப் ட்ரூத் மினிஸ்ட்ரீஸ், பெரம்பலூர் மாவட்டம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நண்பர்களே? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க ஒரு செய்தி ஞானஸ்தானம். கடந்த செய்தியில் ரட்சிப்பை குறித்து பார்த்தோம், சால்வேஷன் குறித்து. இன்றைக்கு நம்ம பேப்டிசம், ஞானஸ்தானம்ன்ற குறித்து பார்க்க போகிறோம். இந்த ஞானஸ்தானம் என்ற இந்த வார்த்தை பிரபலமானதே இந்த பெந்தகோஸ்தே சபைகள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஞானஸ்தானங்களுக்கு பிரபலமாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபை, சீச சபைகள்லாம் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற நிகழ்ச்சி வைப்பாங்க. அப்போ அதை ஞானஸ்தானம் சொல்லுவாங்க. அப்படி தான் எல்லாம், நான் கூட அப்படி தான் இந்த சின்ன பிள்ளைகளை போய் பேர் வைக்கும்போது ஞானஸ்தானம் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபையில் வேதத்தின் பிரகாரம் ஞானஸ்தானம் என்ற காரியத்தை சொல்கிறார், வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்துக்கு வாசிச்சுட்டு நான் உள்ளே போகலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகன் அவர் சொல்கிறாரு, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போது இந்த ஞானஸ்தானத்தை ஆரம்பித்ததே யாருன்னா இந்த யோவான் ஸ்நானகன் தான். ஸோ இந்த ஞானஸ்தானத்தை அறிமுகப்படுத்துவதற்குத்தான் தேவன் இந்த யோவான் ஸ்நானகனை வெளியே கொண்டு தெரிந்து கொண்டார். ஸோ அதன்படி இவர் ஞானஸ்தானத்தை அறிமுகப்படுத்துகிறார். அது சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன். எனக்கு பின்னாடி வர்ற அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறாரு, எனக்கு பின்னாடி வருகிறவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இங்கே இடத்துல பாருங்க, 3 ஞானஸ்தானம் சொல்லப்படுது. ஜலத்தினால ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம், அக்கினினால ஞானஸ்தானம். இப்போது நம்ம ஒரு ஞானஸ்தானத்தை பற்றி என்ன சரியாக தெரிஞ்சுக்கல, இல்லை 3 ஞானஸ்தானத்தை பற்றி உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இப்போ இந்த ஞானஸ்தானம்னா என்ன? தமிழில் ஸ்நானம் அப்படின்னா மூழ்குதல் அர்த்தம். இப்போ தமிழில் ஞானஸ்தானம் ஞானத்தில் மூழ்குதல் அப்படின்ற மாதிரி அர்த்தப்படுத்தலாம். ஆனால் ஆங்கிலத்தில் பேப்டிசம் அப்படின்னு சொல்கிறேன், அதுக்கு என்ன அர்த்தம்னா மூழ்குதல் தான் அர்த்தம். ஸோ இப்போது இது எதுக்காக இதை சொல்கிறாங்க? இது ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியுமா, இல்லை இந்த ஞானஸ்தானம் மதம் மாற்றத்துக்குரிய காரியமா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் தேவன் தன்னுடைய காரியங்களுக்காக யாரையெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அவர்களோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் இருக்குது, அவர் உடன்படிக்கைகளின் தேவன் அப்படின்ற ஒரு நாமம் அவருக்கு இருக்கிறது. இப்போது இந்த தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவரை அழைக்கும் பொழுது அவருடன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் இல்லை, அந்த வசனம் நான் படிக்கிறேன். 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், என் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 10ஆம் வசனத்தை பண்ணிக்கிறோம். அதே அதிகாரத்தில் ஆதியாகமம் 17 10ஆம் வசனம், எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைகொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்றார். முதல் தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை, அதுக்கு முன்னாடி உடன்படிக்கை பண்ணிருக்காரு. ஆதாமோட உடன்படிக்கை பண்ணிருக்காரு, யோனோக்கோடு எல்லாம் நோவாவோட உடன்படிக்கை பண்றாரு, இதெல்லாம் இருக்குது. ஆனா இந்த உடன்படிக்கை முக்கியமான உடன்படிக்கை என்பது இந்த ஆபிரகாமோட தேவனோட உடன்படிக்கை. என்னன்னா, அதுக்கு ஒரு அடையாளத்தை பண்றாரு. என்ன பண்றாருன்னா, உடன்படிக்கை பண்ணுவதற்கான அடையாளம் என்னன்னு சொன்னா விருத்த சேதனம் என்ற, அது ஆங்கிலத்தில் சர்க்கம்சேஷன் சொல்லுறாங்க. இப்போ இந்த இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் பண்ணுறாங்க. முன்னாடியே யூதர்கள் அதை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இஸ்லாமியர்கள் பண்ணுறாங்க. நல்ல கவனிங்க. அப்போ உடன்படிக்கைக்கு ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை அடையாளமாக தேவன் விருத்த சேதனம் என்ற ஒரு காரியத்தை அடையாளமாக அவர் சரீரத்தில் அவர் செய்ய வைத்திருக்கிறார். இப்போ அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இது பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்குமான உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை என்பது. அப்போ ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, நம்மோட உடன்படிக்கை பண்ணுறார். நீ தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டுமானால் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக மாற வேண்டுமானால் என்னோட உடன்படிக்கை பண்ண.
அப்போ அந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ தண்ணீரில் மூழ்கி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். என்ன உறுதிமொழி? என் ஜீவன நாள் மட்டும் நான் இயேசு கிறிஸ்துவையே தெய்வமாக வணங்குவேன், அவருக்கு சாட்சியா இருப்பேன் அப்படின்லாம் சொல்லி அந்த உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஞானஸ்தானம் என்பது. ஞானஸ்தானம் என்பது என்னன்னா உடன்படிக்கை. நம்ம ஞானஸ்தானம்னு சொல்றதுனால அதை வேற மாதிரி அர்த்தப்படுத்திடுறாங்க. என்ன பண்ணா மதம் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க, இல்லை ஒரு சபையில சேருவதற்கான அடையாளம், அது சேர்ந்துட்டாங்க இப்படிலாம் செய்யணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, அதெல்லாம் வேற காரியங்கள். ஆனால் ஞானஸ்தானம் என்பது தேவனோடு நாம் பண்ண உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை பண்ணினாதான் நாம் இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டியாக மாறணும். இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டியாக மாறினாதான் நாம் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு போக முடியும். இப்போ நீங்கள் சொல்லுங்க பாப்பா, ஞானஸ்தானம் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னா நீங்களே சொல்லிடுவீங்க, ஆமாம் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஞானஸ்தானத்தை குறித்து பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன எழுதுறாருன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்போது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் ரட்சிக்கிறது. அப்போ இந்த வசனப்படி இந்த ஞானஸ்தானம் என்பது மாம்ச அழுக்கை நீக்கிறதல்ல, தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறதுன்னு சொல்றார். அப்போ இந்த ஞானஸ்தானம் என்பது தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த உடன்படிக்கை உடன்படிக்கை என்ன செஞ்சா என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாறி விடுகிறேன். அப்படி மாறினா என்னெல்லாம் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு, அவருடைய பாதுகாப்பு, ஆசீர்வாதம், அவர் நமக்கு கண்டிக்கிறாரு, சிக்ஷிக்கிறாரு, ஆறுதல் கொடுக்கிறாரு, பலன் கொடுக்கிறாரு, வழி நடத்துறாரு, ஊழியத்தை செய்ய வைக்கிறாரு, இதெல்லாம் ஞானஸ்தானத்தின் அதுக்கப்புறம் தான் நமக்கு நடப்பதெல்லாம். அழகவனிங்க, ஞானஸ்தானம் எடுக்கலன்னா என்ன? அழகவனிங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளை கண்டிப்பதற்கும் சிக்ஷிப்பதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் உயர்த்துவதற்கும் எல்லா உரிமையும் அவருக்கு நம்ம கொடுத்துடுறோம். அப்படி இல்லைன்னா அந்த உரிமை நம்ம கொடுக்கல அவருக்கு அப்படின்னா அவர் பொதுவான காரியத்தை தான் செய்வார். அதில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஞானஸ்தானம் அதாவது தேவனோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்பது மிக அவசியமானது. உடன்படிக்கை பண்ணினால்தான் நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாற முடியும். அப்படி மாறினால்தான் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு போக முடியும். எனவே இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற வழிமுறைகளில், அவருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கான வழிகளில் முக்கியமானது முதலாவது ரட்சிப்பு, 2வது இந்த ஞானஸ்தானம் என்கிற உடன்படிக்கை. நம்ம உடன்படிக்கை ஏற்படுது. ஏன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த வாங்குகிறோம், ஒரு வீடு வாங்குகிறோம், எல்லாமே ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. நல்லா கவனிங்க, உலக பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதே போல் தேவன் நம்மோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு, ஞானஸ்தானம். அதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம். எனவே இதை நாம் பின்பற்றுவோம். வேறு உலக காரியங்களை குறித்து யோசிக்காமல் நாம் கிறிஸ்துவுக்குள் நடப்பதற்கு, வாழ்வதற்கு இந்த ஞானஸ்தானம் மிக அவசியம். அப்பொழுதுதான் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.